காவேரி பிசினஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இவருக்கும் வணக்கம். வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் நிறைய ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நேற்று பேச ஆரம்பித்தோம். இன்றைக்கி வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த வீடியோலையும் அதனுடைய தொடர்ச்சி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸிகாம் டெலிசிஸ்டம் கம்பெனி பற்றி சில விஷயங்கள் வந்து குருஜி நம்மகிட்ட ஷேர் பண்ண போகிறார். அதோடைய ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ பொதுவாகவே என்னென்னா அமெரிக்காவுக்கு எதிரான மைண்ட் செட் அப்படிங்கிறது எல்லா நாடுகளையும் மாறிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஆசிய நாடுகளில் இதுதான் இம்பார்ட்டன்ட் குளோபல் சேஞ்ச். அது சம்மந்தமாக கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் காவேரி நியூஸில். அதாவது பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் வந்து ஒரு பேரலல் யூஎன்ஓவை கிரியேட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்களான்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுலேருந்து என்ன அப்படின்னா, இந்த டாலரைசேஷனாக இருக்கட்டும், இல்லைனா அதுக்கு எதிரான மூவ்மெண்ட்டாக இருக்கணும், இந்த மூவ்மெண்ட் எல்லாமே வந்து ஷேர் மார்க்கெட்டில் எப்படிப்பட்ட ஒரு இம்பேக்டை கொடுக்குது? சரி, இது வந்து குளோபலில் வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நவ். வெதர் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அவங்கள சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சேலஞ்சிங் சென்டர் மல்டிபோலார் வேர்ல்டை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அண்டு ரஷ்யா வந்து அதில் தான் லீடர் ஆஃப் த பேக் அப்படின்ட்டு. அண்டு அது சைனாவும் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுனால அது இன்னும் வந்து கெய்னிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லணும். இப்போ பாருங்கள், சாதாரண கண்ட்ரி லைக் சவுதி அரேபியா ஒரே ஒரு கமாடிட்டியை வச்சு அதை வந்து அவங்க வெப்பனைஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஆல் தீஸ் டேஸு. இப்போ அவங்களே வந்து அமெரிக்காவை டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து அவங்க வந்து நான் வந்து யாரோட டீல் பண்ணுறனோ அவங்களோட கரன்சி நான் யூஸ் பண்ணிப்போம்பா பிஸ்னஸ்க்கு, நாட் நெசசரிலி அவங்க டாலர்லாம் யூஸ் பண்ண அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த மாதிரி ரைஸ் ஆகிட்டாங்க. இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா, அமெரிக்கா டிக்ளைன் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க அந்த த ரிச் கண்ட்ரிங்கிற இது இருக்குல்ல, ஸ்டேட்டஸ்லேருந்து டிக்ளைன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. மித்தவங்கெல்லாம் வளர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுதான் ரியாலிட்டி. அண்டு இது வந்து போக போக இன்க்ரீஸ் ஆக செய்யும். அதனால மல்டிபோலார் வேர்ல்டு வர்றதுக்கு கிரேட் சான்சஸ் இருக்குது. இது வந்து ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச். இது வந்து அதர் ஏரியாஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டு சூனர் ஆர் லேட்டர் ஃபினான்ஷியல் வேர்ல்ட்லேயும் வந்துடும். அப்போ வந்து நம்ம இந்தியாவே காமிக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன அப்படின்னா, எஃப்ஐஐஸ் வந்தால் தான் இவங்க ஷேர் மார்க்கெட் ஏறணும்னு அவசியம் இல்லைப்பா. எங்கள் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸும் இருக்காங்கப்பா. நீ எதாவது விற்றுட்டு போறியா, நாங்கள் வாங்குறது ரெடியாக இருக்கும். நீ எவ்வளோ விற்றாலும் பாரு, நாங்கள் வாங்குறது ரெடியாக இருக்கோம். நீ 2.1 நீ $21 பில்லியன் இந்த போன வருஷம் இன்வெஸ்ட் பண்ண, அதுக்கு மேலே நாங்கள் 22 பில்லியன் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்துருச்சு. அந்த டைம் வந்துருச்சு. இதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். அண்ட் ஃபியூச்சரில் வந்து இதோட இன்னும் டாமினேட்டிங் ஃபோர்ஸாக இருப்பாங்க இந்தியாலையும் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நடக்கிறனாலையும், டொமஸ்டிக்லேயும் சரி இல்லாட்டா அப்ராட்லேயும் நடக்கிறனால நமக்கு வந்து அதே பேராமீட்டர்ஸ் வச்சு நம்ம எவாலுவேட் பண்ண முடியாது. அதான் கேட்க வந்த படுத்துதா. அதாவது வந்து இப்போ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அப்படிங்கும்பொழுது இன்வெஸ்ட்மெண்ட்டில் எந்த மாதிரியான சேஞ்சஸை அஸ் அ இன்வெஸ்டர் பண்ணணும்? ரைட். அதனால் இப்போ அந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டோம். பட் ஷேர் மார்க்கெட் அப்படின்னா நமக்கு என்ன ஃபீலிங் வரும் அப்படின்னா, சரி சைடில் நின்று வாட்ச் பண்ணலாம்பா, ரொம்ப ஹை ஆகிடுச்சு, 80,000 ஆகிடுச்சு, நாளைக்கு சடனாக கொலாப்ஸ் ஆகலாம் அப்படின்னு 70,000 நினச்சவங்க 80,000 ரிக்ரெட் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து காமனாக இருக்கிறது. நல்ல நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், சைடில் உட்காந்து பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு பண்ணவங்க இப்போ 80,000 யோசிப்பாங்க, ஆஹா மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. இது ஒரு எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறது தான் இது. அண்டு ஓவர் வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கனால இன்னொரு இது என்ன அப்படின்னா, காமனாக பார்க்குறது என்ன அப்படின்னா, நம்ம விற்றுட்டோன்னு வச்சுக்கோங்க, அது ஏறி போச்சுன்னா அப்பயும் நடப்போம், அவசரப்பட்டு விற்றுட்டோமோ அப்படின்னு தோணும். இல்லாட்டா இன்னொன்று இது இருக்கும், நம்ம வாங்கின ஷேரு மேலே ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சரி 100 தான் வாங்கினோம், ஒரு 200 வாங்கியிருக்கலாமே அப்படின்னு. அது மல்டி பேக்கர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 500 தான் வாங்கினோம், ஒரு 1000 வாங்கியிருக்கலாமேடா, அந்த ஷேர் வாங்குறது வந்து இதை வாங்கியிருக்கலாமே அப்படின்னு தோணும். ஸோ இதெல்லாம் காமனாக நடக்கிறது. அப்புறம் இன்னொரு ஃபீலிங்கும் சொல்லும், நம்ம மறக்காமல் சொல்லி ஆகணும் இந்த டைமில். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஷேர் மார்க்கெட் குறையாதுடா, இன்றைக்கி 80,000 நாளைக்கு 90,000, இன்னும் கொஞ்ச நாளில் 1,60,000 அண்டு இது அப்படியே தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிற கும்பலும் உண்டு. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. அண்டு நீங்கள் எந்த கேட்டகரி அப்படின்னு நீங்களே தான் டிசைட் பண்ணோம். ஆனால் எல்லாரும் வந்து அட்லீஸ்ட் மோர் தென் ஒன் கேட்டகரியில் இருப்போம் இந்த இதில், அது ஷுவராக சொல்லிடலாம். சில பேர் வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகட்டும்,
கிராஷ் ஆனால் மட்டும்தான் நான் என்ட்ரி பண்ணுவேன் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. ஓகே, பட் எனக்கு என்ன கேள்வினா, இப்போ முன்னாடியெல்லாம் நம்ம வந்து பி ரேஷியோ கம்மியாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டாக்கை வாங்கணும், இல்லைனா வாங்க வேண்டாம் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருப்போம்ல. அதே மாதிரி தான் இப்போவும் ஃபாலோ பண்ணணுமா, இல்லை அதில் சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணலாமான்னு கேட்குறேன். ரைட், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பின்னா நமக்கு எப்பொழுதுமே அது ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டின் மாதிரி. அது அதை விட்டு நம்ம டிவியேட் ஆகவே மாட்டோம். அண்ட் டெஃபினட்டாக வந்து பிஇ வந்து ஒரு பேசிக், அது இல்லாமல் நம்ம எதுவுமே இது பண்ண முடியாது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இப்போ வந்து 15 கோடி மக்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. முன்னாடி வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்லி 3 கோடி மக்கள் தான் இதில் இருந்தாங்க. ஆனால் அந்த 15 கோடி மக்களும் 400 கம்பெனியை தான் சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப வெதர் அந்த பிஇ வந்து 20, 25 அது சரிபட்டு வருமா அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். ஓகே, இல்லாட்டா நம்ம சைட்லைனில் உட்காந்து பார்த்து வாட்ச் பண்ண முடியும் போகிறோமா, 70,000, 80,000, 90,000 அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால் வந்து இவ்வளோ பேர் இருக்கும்போது, இன்றைக்கி 20 பேர் இவ்வளோ பேர் இருக்காங்க, நாளைக்கு வந்து 15,000ங்கிறது 20,000 கூட ஆகலாம் ஒரு 1 or 2 இயர்ஸில். அப்போ என்ன பண்ண போகிறோம்? அப்போ இதோட வாலட்டைலாக இருக்கும். இப்போது இதோட இன்னும் வந்து 80,000ங்கிறது 90,000, 1,00,000 அந்த மாதிரி போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால வேற பிஇ அலோன் வந்து பெட்ரிக்காக யூஸ் பண்ணி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியுமான்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் அதர் ஃபேக்டர்ஸையும் நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். லைக் அந்த ப்ரொமோட்டரோட பேக்ரவுண்ட், அந்த குரூப்போட ஸ்ட்ரென்த்து, இல்லாட்டா அந்த காங்க்ளமரேட்டோட பர்ஃபார்மன்ஸு, ஸோ இந்த மாதிரி இல்லாட்டா அந்த எந்த செக்டாரில் இருக்காங்க, இது வந்து ஃப்யூச்சர் செக்டரா, இதுதான் ஃப்யூச்சரில் இருக்கா அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணணும். ஏன்னா இந்த எந்த மெட்ரிக்லையாவது ஒரு சின்ன டவுட்டு கூட இருந்தால் கூட அந்த சைடை டச் பண்ணாமல் இருக்கிறது பெட்ரு. ஏன்னா ஒரு கரெக்ஷன் இருக்கும். கரெக்ஷன் வந்து டெஃபினட்டாக வந்து ஜாஸ்தியாக இருக்கிறப்ப தென் வந்து இந்த மாதிரி ஷேர் வேறு வந்து ஆர்டிஃபிஷியலாக ரைஸ் பண்ண மேலே போன ஷேர்லாம் சிவியர் அடி வாங்கும். அதனால் அது மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொதுவாக வந்து மார்க்கெட் ஹையாக இருக்கும்பொழுது ஐபிஓ நிறைய சக்ஸஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து ஹையாக தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்டில் ஐபிஓவில் டேரெக்டாக நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறது நல்ல விஷயமா? இல்லை, ஐபிஓ பார்ட்டிசிபேட்ன்றதில் எனக்கு எப்பொழுதுமே என்னென்னா, அந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணோன்னா எக்ஸாமின் பண்ணுங்கள், அப்புறமேல அது நல்லா இருக்கும் பட்சத்தில் வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறது உண்டு. ஸோ மார்க்கெட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மார்க்கெட் நல்லா இருக்கும்போது டெஃபினட்டாக வந்து இந்த ஐபிஓ வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன் வரும். ஏன்னா அந்த லிஸ்டிங் கெயின் வந்து நிறைய இருக்கிறனால நிறைய வரும். ஆனால் நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், தெர் இஸ் அந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த லிஸ்ட் ஆனோடனே அதில் எப்படி பர்ஃபார்மன்ஸு பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நல்ல கம்பெனியாக தோன்றப்ப அந்த செக்டாரும் க்ரோ ஆகுது, அந்த ப்ரொமோட்டர்ஸோட பேக்ரவுண்டும் நல்லா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை வாங்கலாம் அந்த மாதிரி கம்பெனியை. ஸோ அது வந்து டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இந்த ரீசெண்டாக லிஸ்டான கம்பெனிஸ் நிறைய பாருங்களேன் எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்று மறந்துடக்கூடாது, ஹெச்ஏஎல் வந்து 2018 நினைக்கிறேன் லிஸ்ட் ஆச்சு. இன்றைக்கி அதோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பாருங்கள், எக்ஸப்ஷனலி பண்ணுறாங்க. அதெல்லாம் விட்டுருங்க, மேசகான் டாக் வந்து 500 ரூபாய்க்கு கொட்டாச்சு, லிஸ்ட் ஆனோன்னு 500 ரூபா கொட்டாயிடுச்சு. இன்றைக்கி வந்து அதோட பர்ஃபார்மன்ஸ் என்ன 5,700 rupees. ஸோ இதெல்லாம் ஒரு ரேர்னு நம்ம கன்சிடர் பண்ணிட முடியாது. ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இருக்கிறனால இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக அதை வந்து வெளிப்படுத்துதுன்னு தான் சொல்லணும் நம்ம. அப்புறமேலு பாருங்கள், நெட்வெப் இப்போ ரீசெண்டாக லிஸ்டான கம்பெனிஸ், இல்லாட்டா நம்ம இப்போ கம்பெனி ஒன்று பற்றி பேச போகிறோம் நம்ம, எக்ஸிகாம், அது கூட ஒரு ஃபென்டாஸ்டிக் கம்பெனி, அதெல்லாம் எக்ஸாமின் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி டைம்லேயும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ அவங்களுடைய ஃப்யூச்சர், அவங்களுடைய செக்டார் எந்த செக்டாரில் இருக்கான்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி செக்டாரை தேடி அதில் நல்லா இருக்க கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறதும் ஒரு பெட்டர் வே ஆஃப் டூயிங் இட். அப்புறம் இந்த சிச்சுவேஷனில் ஒரு இது சொல்லணும், டிவிஸ் லேப் அவங்க கோட் ஆகும்போது 2016 எவ்வளோ கோட் ஆகிட்டு இருந்தது, என்ன கிரேட் கம்பெனி. அது வந்து இன்றைக்கி பாருங்கள் அதோட பர்ஃபார்மன்ஸு, அன்றைக்கி இருந்தது 500 rupees 600 rupees இருந்தது, இன்றைக்கி கோட் ஆகுது பாருங்கள் 4,600 rupees in a matter of 6-7 years டைமில். ஸோ அதனால் சரி, ஐபிஓ ஒன் வே, நீங்கள் சொல்கிற மாதிரி ஐபிஓ ஒன் வே, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு எக்ஸாமின் பண்ணி அப்புறமேலே வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தேன் அப்படின்னா அதுலேயும் இந்த மாதிரி டைமில் கூட நமக்கு வந்து ஒரு கிரேட் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து ஒரு குட் வே ஆஃப் டூயிங் இட். ஓகே, இப்போ நம்ம எக்ஸிகாம் டெலிசிஸ்டம் கம்பெனி பற்றி பார்க்க போகிறோம்.
486 ரூபா அப்படின்னு இருக்குது ஷேர் ப்ரைஸ். 169லேருந்து 530 போயிட்டு 486க்கு வந்திருக்கு. எதனால சார் இப்போ அதை பற்றி நம்ம பேசுகிறோம்? அதாவது எக்ஸிகாம் ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்டார் வந்து டெலிகாம். நான் கூட 2 நாளுக்கு முன்னாடி சொன்னேன், நான் பேசும்போது என்னோடய பில்லை ரிவைஸ் பண்ணிட்டாங்க. அப்போடா 470 ரூபா மாதம் கட்டிகிட்டு இருந்தேன், எனக்கு 650 ரூபா எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த ஏரியாவில் இவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஓகே, அதுவும் என்ன இவங்களுடைய இன்னும் இந்த டவர் பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லாட்டா ஸ்டாண்ட் அலோன் இதாக இருக்கட்டும், அதை அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லுங்களேன். டெலிகாம் ஸ்விட்சிங் சென்டர் இருக்குது, பேஸ் ஸ்டேஷன் சைட்ஸ் இருக்குது, ஷேர்டு சைட்ஸ் இருக்குது, ரினியூவபிள் ஹைப்ரிட் சைட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்மால் செல் சைட்டு, ஒய்ஃபை, ப்ராட்பேண்ட் சைட்டு இதெல்லாம் இருக்குது, அண்ட் டேட்டா சென்டர் வச்சுருக்காங்க. ரைட். ஸோ இந்த ஏரியாவில் அத்தனையும் இவங்க இம்பார்ட்டன்ட் பிளேயர். இங்கே வேணுங்கிற ஹார்ட்வேர் அண்ட் சர்வீஸ் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ டெலிகாம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து இன்றைக்கி கிரேட் ஃபோக்கஸ் இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட்டோட கெடுபிடி த்ரூ ரெகுலேட்டரி இது மூலமாக அது முன்னாடி வந்து ரொம்ப சஃபர் பண்ணிகிட்டு இருந்தது. அதை வந்து கவர்மெண்ட் ரியலைஸ் பண்ணி அதை ரிலாக்ஸ் பண்ணதுனால இந்த செக்டார் வந்து பெரிய க்ரோத் சென்டராக அமைய போகுது. அதனால் வந்து இங்கே இருக்க பிளேயர்ஸ் அத்தனை பேரும் வில் மேக் அ வெரி கிரேட் மணி. ஓகே. இப்போ வந்து ஒரு பின்தங்கி இருந்த ஒரே ஒரு பிளேயர் யார், வோடோஃபோன். அவங்களுக்கு வந்து நிறைய பணம் வந்திருக்கு இன்றைக்கி வந்து ப்ரொமோட்டர் வந்து ஃபாரின்லேருந்து 2000 கோடி கொடுக்குறாரு, இந்தியாவிலேருந்து ஆதித்யா பிர்லா 2000 கோடி கொடுக்குறாரு, மக்கள் 18,000 கோடி கொடுத்தாங்க. அப்புறமேல அவங்களுடைய இண்டஸ்ட் அவருக்கு ஷேரை வந்து அவங்க விற்கிறாங்க. ஸோ அது மாதிரி எல்லா சோர்ஸ்லேயும் அவங்களுக்கு பணம் வந்துருச்சு. அவங்க எங்கே என்ன பண்ண போகிறாங்க, அந்த பணத்தையும் கடனை ஒரு சைடு குறைச்சாலும் இன்னொரு சைடில் 4G 5G அதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அப்போ வந்து இந்த நிறைய டவர்ஸ் வரப்போகுது, அவங்களுக்காக நிறைய ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணி ஆகணும். இதுக்கெல்லாம் பேக்கிங் கொடுக்குறது யார் அப்படின்னா இந்த டெலிகாம் டவர்ஸ் அந்த ஏரியாலாம் சொன்னீங்களே, நீங்கள் பாருங்கள், அந்த இதில் இருக்கிற இந்த டிசி பவர் சிஸ்டம் கொடுக்குறது இந்த கம்பெனி தான். ஓகே. இது இம்பார்ட்டன்ட் பிளேயர். அதில் வந்து முன்னாடிலாம் வந்து ஐசி இன்ஜின்ஸ், இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸை யூஸ் பண்ணி அந்த பவர்லாம் கொடுத்துட்ருப்பாங்க அஸ் அ ஸ்டாண்ட் பை அரேஞ்ச்மெண்ட். இப்போ வந்து எல்லாருமே ஷிஃப்டிங் டு த லித்தியம். இவங்களும் லித்தியம் பேட்ரி மேனுஃபேக்சரில் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஸோ அதனால் அவங்க இந்த செக்மெண்ட் வந்து ட்ரெமெண்டஸாக க்ரோ ஆக போகுது. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து 57% ஆஃப் த ரெவென்யூ வந்து இந்த ஹார்ட்வேர், இந்த பவர் சிஸ்டம் ஹார்ட்வேர் கொடுக்குறதுனால அவங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். அதே சமயத்தில் பவர் சிஸ்டம் சர்வீஸ் பண்ணுறதுனாலையும் அரௌண்ட் 11% மாதிரி ரெவென்யூ வருது. அண்டு இன்னொரு இம்பார்ட்டன்ட் மேஜர் வெர்டிக்கல் இவங்க இது பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ். ஓகே. இன்றைக்கி வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ஹஸ் க்ரோன் ட்வைஸ். லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணோம்னா 23 கம்பேர் பண்ணால் 24 ஃபினான்ஷியல் இயரில் தென் டபுள்ட் ஆகிடுது. அப்போ அது டபுள் ஆகுது அப்படின்னா சார்ஜிங் ஸ்டேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து 2 விதமாக சார்ஜிங் இருக்குது. ஒன்று டொமஸ்டிக் சார்ஜிங், இன்னொன்று வந்து பப்ளிக் சார்ஜிங். இந்த டொமஸ்டிக் சார்ஜஸ்லேயும் இவங்க பெரிய பிளேயர், அண்ட் பப்ளிக் சார்ஜிங்லேயும் இவங்க பெரிய பிளேயர், போத் சாஃப்ட்வேர் ஆஸ் வெல் அஸ் ஹார்ட்வேர் சப்ளை பண்ணுறதுல. இதுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் சென்டர்ஸ் 2 வச்சுருக்காங்க இந்தியாவில், 3வது வந்து ஹைதராபாத்தில் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிறப்ப ஏன் இந்த கம்பெனியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு தான் என்னுடைய கொஸ்டின். ஓகே. இதுவும் வந்து ஒரு ஃபைண்ட் ஆஃப் த இந்த டைம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அண்டு டெஃபினட்டாக வந்து ஸ்மால் டெட் இருக்கிற கம்பெனி தான். ஃபஸ்ட்டு டைம் வந்து 1000 crore டர்ன் ஓவர் டச் பண்ணிட்டாங்க. இந்த ஹைதராபாத் ஃபெசிலிட்டி நான் சொன்னேன் நெக்ஸ்ட்டு இதுக்காக ஃபேஸுக்காக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்குது. அதுவும் வந்துருச்சுன்னா இவங்க வந்து இன்னொரு பெரிய மைல் ஸ்டோனை டர்ன் ஓவரில் டச் பண்ணுவாங்க. பட் ஆனால் அதை கமிஷன் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் இயர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிறனால இந்த கம்பெனி எடுத்து நம்ம டீல் பண்ணுறோம். ஓகே. ஓகே. இப்போ வந்து நம்ம Q4 ரிசல்ட் நம்ம பார்த்தோம்னா 300 கோடியே 90 லட்சம் இவங்களுடைய ரெவென்யூவாக இருக்குது, டோட்டல் ரெவென்யூவாக இருக்குது. இதில் கிரிட்டிக்கல் பவர் மட்டுமே 244.03 கோடியாக இருக்குது. அடுத்த EVSC எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து 56 கோடியே 86 லட்சம், 56.86 கோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எபிட்டா வந்து 39 கோடியே 72 லட்சமாக இருக்குது, 39.72 கோடி. ப்ராஃபிட் வந்து 27.46 கோடி.
சீக்வென்ஷியலாக வந்து ப்ராஃபிட் 205% உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனியோட ROE வந்து 17% மேலே இருக்குது. ரைட். அண்ட் ROC இப்போ 24 வித் டெட் வந்து அபவுட் 46 crores இருக்குது. அண்ட் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது, 315 crores இருக்குது. ஓகே. ஆனால் இவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் இன்னும் வரல, வி ஆர் வெயிட்டிங். இது வந்து நம்ம Q4 லாஸ்ட் இயர் ரிசல்ட்ஸை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ எக்ஸிகாம் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க. பட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும்ல? ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்லாத கம்பெனியே கிடையாதுல்ல. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்குது. நம்ம முதலே சொன்னேன், லித்தியம்னு சொன்னேன். லித்தியம் வந்து இந்தியாவில் எங்கே இருக்குது, எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அத்தனை ரா மெட்டீரியல்ஸ் இம்போர்ட்டட் எங்கேருந்து, சைனாலேருந்து. இப்போ டபுள் ரிஸ்க் ஆகிடுது. 67% ஆஃப் த ரா மெட்டீரியல் வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. ஸோ அதனாலேயே ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. அதனால் ஃப்ளக்சுவேஷன் ப்ரைஸில் கூட இருக்கலாம், அவைலபிலிட்டி இருக்கலாம். இந்தியா சைனாவோட ரிலேஷன்ஷிப்பும் பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர் நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஆனால் இது வந்து லித்தியம் வந்து இவங்களோட எல்லா பிஸ்னஸ்க்கும் அது யூஸ் ஆகுது அவங்களுக்கு. எஸ்பெஷலி அவங்களுடைய பவர் சிஸ்டம், டிசி சிஸ்டம் இருக்குது பாருங்கள், அதில் வந்து 57% ஆஃப் த ரெவென்யூ அங்கேருந்து தான் ஜெனரேட் ஆகுது. அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கம்பனண்ட் லித்தியம் பேட்டரிஸ். ஓகே. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர் தான் எடுத்துக்கணும் நம்ம. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஓகே. இதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது, அதை நீங்கள் எக்ஸாமின் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். இதில் இவ்வளோ நேரம் நாங்கள் ஷேர் பண்ணது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸாக மட்டும் தான், சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதாக இல்லை. அதனால் மென்ஷன் பண்ண ஸ்டாக்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைஸரை கேட்டுக்கிட்டு டிசைட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரம் மெம்பர்ஸ் மீட் நடந்துகிட்டு இருக்குது, அதில் நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரெகுலராகவே நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு மெம்பர்ஸ் மீட் நாங்கள் அரேஞ்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த மந்த் எண்டில் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஜாலியாக அப்படியே வந்து ஃபன் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கும். ஓகே. அது வந்து கூடிய சீக்கிரம் அந்த தேதி அறிவிக்கப்படும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ நாங்கள் வெயிட் பண்ணிக்கிறோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.